கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசைக்கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் சொல்கிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, நமக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தமானவளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜீவன் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் சொல்லி ஆண்டவர் ஒரு ஊமையை நமக்கு இங்கே சொல்லியிருக்க ஒரு குட்டி கதையோட கூட. ஒரு நாள் ஒரு வேடன் என்ன செஞ்சோன்னா, காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தோம். அப்படி காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏதாவது ஒன்று வேட்டையாட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சுற்றி பார்க்குறான், எங்கேயுமே அவனுக்கு எதுவுமே கண்ணுக்கு தென்படலை. அப்போ அவன் ரொம்ப வருத்தத்தோடு என்னடா அப்படின்ட்டு யோசித்து நிற்கும் பொழுது என்னச்சுன்னா, ஒரு மான் கூட்டம் வந்துச்சு. அந்த மான் கூட்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இந்த கூட்டத்தில் எப்படியாச்சும் ஒரு மானையாவது நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்பை எடுத்து என்ன செய்கிறான், வில்லு எடுத்து அம்பை வில்லே எய்து விடுறான். அப்படி போகும்போது ஒரு மான் மேலே விழுந்த சத்தம் கேட்டுச்சு. மான் கீழே விழுற சத்தமும் கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான்னா, அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு போகும்பொழுது வழியில் என்ன பார்க்குறான்னு சொன்னால், ஒரு பன்றி, காட்டு பன்றியை பார்க்குறான். அதை பார்த்த உடனே என்ன செய்யறான்னு சொன்னால், அதுக்கும் என்ன செய்யலாம், அம்பு அடிக்கலாம்னு சொல்லி அவன் திருப்பி வில்லு எடுத்து அம்பு விடுறான். அந்த அம்பு போய் என்ன செய்யுச்சுன்னா, அந்த காட்டு பன்றி மேலே லேசாக பட்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நமக்கு 2 இதுவும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் போகும் பொழுது, ஆனால் அந்த பன்றி, காட்டு பன்றி என்ன செஞ்சுன்னா, முழுசாக அது அடிப்படலை, முழுசாக அது மறிக்கவும் இல்லை. அந்த வேடன் கிட்ட போனவுடனே அது என்ன செஞ்சா, எந்திரிச்சு பாஞ்சு என்ன செஞ்சிச்சு, அவனை கொன்று போட்டுருச்சான். கொன்று போட்டு அப்போ 3 சடலங்கள் அங்கே கிடக்குது. ஒரு மனுஷன், ஒரு பன்றி, ஒரு மான். அந்த வழியாக ரொம்ப நாளாக பசியாக இருந்த ஒரு குள்ள நரி அங்கே வந்துச்சான். அங்கே வந்தோடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, எப்படிடா சாப்பிட்றது அப்படின்னு யோசித்தமே, கடவுள் நமக்கு இப்படி பெரிய ஆசீர்வாதமா, 3 இது கிடைக்குது, ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப, எனக்கு இவ்வளோ உணவு இருக்குதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, மனுஷனுடைய உடலை சாப்பிடணும், அதுவும் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷத்துல அதுக்கு இன்னும் பார்த்து இன்னும் கூட அதுக்கு என்ன இல்லை, ஆசை தீரலை. என்ன செய்யுது, ஐயோ இவ்வளோவா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வேடனுடைய அந்த அம்பு, வில்லு எல்லாம் இருந்துச்சுன்னே அதை பார்க்குதான். அதை பார்த்து அதை எடுத்து பார்க்குது. ஓ, இந்த ஸ்ட்ரிங் வந்து எதில் செஞ்சுருப்பாங்கன்னா, ஆட்டோட குடலில் இருக்க ஒரு நரம்புல செஞ்சுருப்பாங்க. அந்த நரம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல, ஃபஸ்ட்டு நம்ம அதை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்பை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லை கடிக்கும் பொழுது என்னச்சுன்னா, அந்த வில்லு உள்ளே போய் தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிட்டு என்ன செய்ய, அதால் ஓப்பன் பண்ணவும் முடியாது, வாயை மூடவும் முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு மூச்சு விட முடியாமல் அப்படி என்ன செஞ்சிச்சு, அந்த குள்ளநரியை செத்து போச்சு. பார்த்தீங்களா, இந்த குள்ளநரிக்கு எவ்வளோ க்ரீடியாக இருக்கும், எவ்வளோ ஒரு பேராசையில், ரொம்ப சுயநலம் கூட. இத்தனை உணவு கடந்துச்சு, எதையாவது ஒன்று சாப்பிட்டு வாழ்ந்துருக்கலாம். பேராசை என்னச்சு, அதனுடைய ஜீவனையே என்ன செஞ்சு எடுத்து போச்சு. அதே மாதிரி ஒரு கதை தான் எங்கே இருக்குன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஐஸ்வர்யவானுடைய ஒருவர் இருந்தால் அவனுடைய நிலம் நன்றாய் விளைஞ்சிருச்சு. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற களஞ்சியங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது, அவ்வளோத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அவ்வளோ விளைஞ்சிருச்சு. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் களஞ்சியத்தெல்லாம் நான் இடித்து பெருசாக்குவேன், அதில் என்ன செய்வேன் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, எத்தனை அப்போ சொல்லப்படுது, அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்க்கப்பட்டிருக்குது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. சில நேரத்தில் இப்படிதான் நம்ம பேராசை பிடிச்சி நிறைய காரியங்களை செய்வோம். ஆனால் இந்த ஐஸ்வர்யன் மாதிரி தான், அல்ல அந்த குள்ளநரி மாதிரி தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் போதும் இல்லாத நிறைய கிடச்சிச்சின்னா கூட அதை உடனே அதை என்ன செய்யணும், நமக்கே வச்சுக்கணும், எல்லாம் அப்படி யோசிப்போம்ல, அந்த மாதிரி தான். அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, தேவன் அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சரிங்களா, நினச்சி பாருங்க. ஆண்டவர் அதனால தான் வசனம் சொல்லுது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷமானவர்கள். நம்முடைய ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய உடம்பு ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை கிராண்டாக ட்ரெஸ் பண்ணாதான் இந்த உடம்பு ஏற்றுக்குமா என்ன? இல்லை, நம்முடைய இதுவே மறைப்பதற்கு மாத்திரம் ஆடைகள் அணிந்தாலே அது என்னது போதுமானதாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சிலர் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க, பட் சேம் தானே,
உடம்பு தோல் அதுதானே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரம் விசேஷமானவர்கள், உங்களை ஜீவனும் விசேஷமானவர்கள். நீங்க நினைக்கிறீங்க நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துவோம், இதை சேர்த்து வச்சிடலாம், அங்க வாங்கிடலாம், இங்க வாங்கிடலாம், அதை பிடிச்சிடலாம், இதை பிடிச்சிடலாம், அப்படிலாம் நினைக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க ஜீவன் எடுக்கப்பட்டா என்ன பண்ணுவீங்க? ஆனா நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா அவர் நம்முடைய ஜீவனுக்காக என்ன செஞ்சார்? அவருடைய ஜீவனை கொடுத்தார். இந்த ஐஸ்வர்யனை போல பேராசை பிடிச்சவங்களா இல்லாதபடிக்கு, அல்லது நமக்கு இருக்கிற காரியங்கள் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து, ஒருவேளை அந்த ஐஸ்வர்யம் நிறைய வளைஞ்சிருச்சு, எனக்கு இருக்கிற என் ஸ்டோரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு மீதியா இருக்காது கொடுங்க அப்படின்னு மனசு இருந்துச்சுன்னா அவனுடைய ஆத்மாவை ஆண்டவர் பூரிப்பாகவும் செழிப்பாகவும் வைத்திருப்பார். ஆனால் அவனுக்கு கொடுக்குற பெரிய ஒரு என்ன வார்னிங் மெசேஜ் அப்படின்னு சொன்னால், உன் ஜீவன் எடுக்கப்பட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. அதே போல தான் இன்னைக்கு அந்த கேள்வி தான் உங்களுக்கு. நீங்களும் நானும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், அநேக காரியங்களை குறித்து பெருமை பேசி கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம கூட எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறோமா? இல்லை, ஒன்லி நம்முடைய ஜீவனை காத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவருடைய சத்தம், எக்கால சத்தம் கேட்கும்போது ஒருவேளை உயிரோடு இருந்து அவரோடு கூட நம்ம மர்வமாக்கப்பட்டு போவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய சத்தத்தை மறித்தாலும் கூட நம்மளுடைய சத்தத்தை கேட்டு முதலாவது எழுந்திருக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணுன்றதை இந்த நாளில் என்ன செய்யணும்? நம்ம ஆசைப்படணும். நம்ம ஜீவன் ரொம்ப முக்கியமானது, அதை பாதுகாக்க நம்மளால முடியாது. அதை யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டுடைய சுத்த கிருபை, ஆண்டுடைய தயவு, அவருடைய இரக்கத்தினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் அன்னன்னைக்கு நம்ம கொடுக்குற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி சொன்னேன். அதாவது அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 24, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவர்களுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அதே போல உங்களையும் அவர் பிழைப்பு. பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அப்படின்ட்டு சொல்வார். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப அவங்களே ஜீவிக்கும் பொழுது நமக்கு யார் இருக்கிறா? பரலோக தந்தை இருக்கிறாங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்ம போஷிப்பதற்காக, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப அவர் இருக்கும் பொழுது நீங்கள் நானும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஜீவனை காட்டி, ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் ரொம்ப முக்கியம், உடையை காட்டிலும் என்னது? நம்முடைய சரீரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வராங்க. அதுக்காக நன்றி சொல்லிட்டு, ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வர்றதை குறித்து நன்றி சொல்லிட்டு, போஷிக்கிறதை குறித்து யோசித்து நன்றி சொல்லிட்டு நம்ம ஜீவிப்போம்னு சொன்னா அதுவே நமக்கு மேன்மையாக இருக்கும். தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் உறுதியாக இருக்கும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரே, எங்கள் மேல் இம்மட்டுமாய் கிருபையா இருந்து ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறீரா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களையும், எங்கள் குடும்பத்தின் பெயர்களையும், எங்களுடைய நண்பர்களின் பெயர்களையும், என்னுடைய உறவினர்கள் பெயர்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. சுவாமி, ஒன்றுக்கு உதவாது இருக்கிற எங்களுக்கு நீரே பரலோகத்தின் தந்தையாக இருந்து எங்களை எல்லா வழிகளிலும் நடத்தி அடவுகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் எங்களையும் போஷிப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் சுயநலத்தோடு ஆண்டவர் இல்லாதபடிக்கு எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீர் சந்திக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க, அநேகருக்கு நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க சாமி. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் கெஞ்சி கேட்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமணத்துக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்படி ராஜமதி சீக்கிரமா இருக்கிறது நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.